இப்போது குழந்தைங்க போடுற ட்ரௌசர் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ட்ரௌசரு அளவு. இப்போது இதையே மடித்து போட்டுக்கணும். இந்த சென்டரில் தையல் வருது இல்லையா, இந்த தையலோட மடிச்சுக்கணும். மடித்து தேவையான அளவு நம்ம துணி எடுத்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கோம். இப்போது இந்த மடிப்பு மேலே அப்படியே இந்த ட்ரௌசரை போட்டுக்கலாம். இந்த ஃபோல்டு கீழே இருக்க ஃபோல்டு இருக்க சைடில் வரணும். மடித்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கீழே 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். அதே போல் மேலே 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக விட்டுக்கலாம். விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுக்குங்க. ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம். இப்போது இந்த அகலம் இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல இந்த மடிப்பு வருது இல்லையா, இதுதான் அகலம். இந்த அகலத்துலேருந்து 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் பேஸ் மார்க்கு. இந்த மார்க்கை நேராக கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுட்டு இப்போது இங்கேருந்து இந்த 2 ஜாயிண்ட், இந்த நீளமும் அகலமும் ஜாயிண்ட் ஆகிற கார்னர்லேருந்து 2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த அகல மார்க் இருக்கு இல்லையா, இந்த அகல மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் ஒரு வளைவு வரைகிறோம். லைட்டாக வளைவாக வரைகிறோம். இப்போது ஒரு வளைவு வரைஞ்சிட்டோம். அதே போல் கீழே இந்த அடிக்கால் அகலம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த அகலத்துலேருந்து கீழே இறக்கி ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம் கிராஸாக. இப்போது இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது கீழேருந்து கட் பண்ணலாம். இந்த கோட்டிலேருந்து நேராக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த வளைவை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அடுத்து மேலே இந்த மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கோட கட் பண்ணிக்கிறோம். இப்போது ட்ரௌசர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்ச் டேப் வச்சு அளவெடுத்து தைக்கிறது கொஞ்சம் படிக்காதவங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போது ட்ரௌசருக்கான கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம்.